ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஆடிப்பெருக்குடைய சிறப்பம்சமும் நம்ம எப்படி அந்த ஆடிப்பெருக்கை வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்போவும் அந்த மாதிரி முறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். முளைப்பாரி போடுறது, அது ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்து ஒரு மண் சட்டியை எடுத்து அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மண் கொஞ்சம் போட்டுட்டு முளைப்பாரி, அதாவது நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய நவதானியங்களை வாங்கி அதை வந்து மேலால் தூவி விட்டு அதை வந்து தண்ணி தெளித்து வளர்ப்பாங்க. அது வளர்க்கும்போது அந்த பயிர் நல்லா 18 நாள் வளர்க்கும்போது பெருசாக இது வரைக்கும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு போய் ஆத்தங்கரையில் வச்சு அதுக்கு வழிபாடு முறைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த முளைப்பாரி போடலைனாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆடி 18 வந்து வழிபாடு பண்ணணும். அதாவது ஜல தேவதையை வந்து நன்றி சொல்கிறதுக்கு விதமாக தான் வந்து இந்த ஆடி 18 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று வந்து நீர், அதாவது காற்று, நீர், இதெல்லாம் நமக்கு உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். இந்த ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா விவசாயம் செழிக்கணும். இந்த விவசாயத்துக்கு என்ன அத்தியாவசியமாக தேவை? நீர் தான். ஸோ அதனால ஜல தேவதைகளை நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம முளைப்பாரி இருந்தாலும் அந்த முளைப்பாரி போட்டு வச்சிருந்தாலும் நம்ம ஆத்தங்கரையில் போய் எடுத்து சாமி கும்பிடணும். அப்படி இல்லைனாலுமே பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட அல்லது அக்கம் பக்கத்தோட எல்லாருமே சேர்ந்து போயிட்டு என்னன்னா நீங்கள் ஆத்தங்கரைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளங்கள், இந்த மாதிரி நீர் ஓடைகள், நீர் வருது இல்லையா, அங்கே போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இது உங்களுடைய வழக்கப்படி வந்து புடிமண் பிடிச்சி வைப்பாங்க. அதாவது கன்னிமாறன்னு சொல்லுவாங்க இல்லையா, சப்த கன்னியர்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து மணல்லையே பிடிச்சி வைப்பாங்க. ஒரு சிலர் மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த முளைப்பாரி நீங்கள் வீட்டில் போட்டிருந்தீங்கன்னா அந்த முளைப்பாரியும் அதில் வச்சு நீங்கள் கும்பிடலாம். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் சீசனில் என்ன கிடைக்குதோ நவாப்பழம், அதே மாதிரி வந்து கொய்யாப்பழம், பேரிக்கான்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன உங்களால் என்ன வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு போங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து காப்பரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி, வெல்லம், கொஞ்சம் எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். அரிசியை ஊற வச்சிடணும், மெல்ற அளவுக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தீபம் போட்டு 2 தீபம் போட்டு சூடம் சாம்பிராணிலாம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நீங்கள் மஞ்சள் கயிறு கூட போட்டுக்கலாம். மஞ்சள், குங்குமம்லாம் அந்த கன்னிமாருக்கு போட்டுட்டு ஒரு வஸ்திரம் ஒன்று வைக்கணும். ஒரு ப்ளவுஸ் பீட்டோ அல்லது சாரியோ எது வச்சாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த வஸ்திரத்தை வந்து வெத்தலை பாக்கு அந்த வஸ்திரத்தையும் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, 12 வயசுக்கு மேலே போயிடக்கூடாது, 12 வயசுக்கு கீழே தான் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு. அதாவது கன்னி பருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 12 வயசுக்கு பால்ய பருவம்னு சொல்லுவான். அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும், இதை தானமாக கொடுக்கணும். அதை தெய்வமாக நினச்சி இதை கொடுத்து அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்னென்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த சாமி கும்பிடும்போது என்னென்னா எங்களுடைய வீடு, குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், நல்லபடியாக செழித்து வளரணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். விவசாயம் செழிக்கணும், விவசாயத்துக்கு எப்போவுமே நீர் வரத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்னிமார் தெய்வத்துக்கிட்டே வேண்டிட்டு ஜல தேவதைக்கிட்டே வேண்டிக்கணும். நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் இந்த நவதானியம் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது அந்த முளைப்பாரி போட்டிருந்தீங்கன்னா அந்த முளைப்பாரி, சப்போஸ் முளைப்பாரி போடலைன்னா கொஞ்சம் நவதானியத்தை கூட வச்சு கும்பிடலாம். வச்சுட்டு அந்த தேங்காய் பழம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அந்த வெத்தலை பாக்கு எல்லாம் ஒரு இலையில எடுத்து அப்படியே அந்த ஆற்றுல விட்டுறணும். நீங்கள் அதை விட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆறில் போகக்கூடிய நீரை வந்து நீங்கள் ஜலதேவதையாக மனசில் நினச்சிட்டு காவேரினா காவேரி தாயே எங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், தொட்டு கும்பிட்டுக்கணும். ஜலத்தை தொட்டு கும்பிட்டுக்கணும். அதாவது நீர் அதை வந்து நீங்கள் கடவுளாக மதிக்கிறீங்க, அதனால் செருப்பு போட்டுட்டு இறங்கக்கூடாது. அதே நேரத்தில் பத்திரமாவும் இறங்கணும். ஓகேங்களா? நீங்கள் இறங்கும்போது ஜோசியர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இது இல்லாமல் போயிடாதீங்க, அவேர்னஸ் இல்லாமல், நீங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா ஆடி மாதம் வந்து நீர் வரத்து ரொம்ப நிறைய போகும். அதனால ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் போகணும்.
மாரிங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த கன்னிமார் மேல அந்த மஞ்சள் சரடு போட சொன்னேன் இல்லையா? அது வந்து என்னன்னா, நீங்க அதாவது மஞ்சள் சரடு தாலி கயிறு மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். இல்ல அப்டின்னா அதாவது இப்போ 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கவங்களுக்கு சொல்றேன். பொதுவாவே எல்லாருமே அன்னைக்கு வந்து அந்த மஞ்சள் சரட வந்து அந்த கன்னிமார் தெய்வத்து மேல போட்டு, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, நீங்க அத போட்டுக்கணும். அத எடுத்து நீங்க என்னன்னா, புதுசா போட்டுக்கணும். தாலி கயிற நீங்க போட்டுக்கணும். புதுசா கல்யாணம் ஆனவங்களும் அத போட்டுக்கலாம். இல்ல ஒரு சிலர் வந்து ஆடி 18 அன்னைக்கு தாலி கயிறு மாத்துறவங்களுக்கும் வழக்கம் இருக்கு. அதாவது 2 மாசம், 3 மாசம் ஆயிருக்குல்ல, அது வந்து ஆடி மாசத்துல வந்து அந்த தோஷம் கிடையாது. அதனால நீங்க அதுக்கு நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். ஆடி 18 அன்னைக்கு பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அத வந்து தாலி சரட வந்து மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு. ஆனா நார்மலா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே அந்த மஞ்சள் சரட வந்து நீங்க போட்டுக்கணுங்க. இந்த ஆடி 18 அன்னைக்கு மெயின் கும்பிடுறதே எதுக்காக அப்டின்னா, நம்மளுடைய விவசாயம் செழிக்கணும். ஜலமாதா அதாவது ஜலதேவதைய வந்து நம்ம வணங்குறது. நம்மளுடைய குடும்பம் வந்து வாழையடி வாழையா செழிச்சு வளரணும் அப்படிங்கிறது. இந்த 1 வருஷத்துல நமக்கு அதாவது விவசாயம் சார்ந்தோ, இல்ல தண்ணீர் சார்ந்தோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.